ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசமும், இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல சுவையான கோவக்காய் பொரியலும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. ரெண்டுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெல்லிக்காய் ரசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா கழுவிட்டு இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 பெரிய நெல்லிக்காய், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளார 4 பெரிய நெல்லிக்காயை கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா அரைப்படணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும். ப்ரெஷர் போனதும் இதை வந்து திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ வெந்த நெல்லிக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பு, தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெல்லிக்காயோடைய அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். ரசம்னாலே மிளகு, சீரகம், இது பூண்டு, இதோடைய வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு நம்ம புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது கூட எக்ஸ்ட்ராவாக 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கொதிக்கும் போதே இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயும் இதிலே போட்டுடலாம். இந்த நெல்லிக்காயுடைய புளிப்பு சுவையே கரெக்டாக இருக்குங்க ரசத்துக்கு. இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த ரசத்தில் ஊற்றி தாளிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான நல்லா டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க இந்த ரசம் தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். புளி இல்லாமையே அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்குன்றனால நீங்கள் வந்து அப்படி கையில் வச்சு தொடும்போது அப்படியே பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு வாய்க்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு 6 பீசஸ் அப்படி பிரியும் இல்லைங்களா, ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு பீஸ், சின்ன பீஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்ய போகிற கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறாங்கிறது பார்த்துடலாம். நல்லா டேஸ்டியான இந்த கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேங்க. ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த கோவக்காய் பொரியல் கொஞ்சம் நல்லாவே ஸ்பெஷலாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கோவக்காய் வந்து பழுக்காத கோவக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்பயுமே பொரியலோ வறுவலோ செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்டுன்னு நம்மளுக்கு வெந்து வந்துடும். கோவக்காயை சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கோவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. சாஃப்டாக வேகிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு கோவக்காயை வந்து வேக வச்சுக்கோங்க. சட்டுன்னு வெந்து வந்துடும். அதே மாதிரி கட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து வெந்துடும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இதை மூடி ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா சாஃப்டாக வேகட்டும். அதுக்குள்ளார இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 3லேருந்து 4 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம கோவக்காய் பொரியலுக்கு சேர்க்க போகிற மசாலா. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நீங்கள் வந்து கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள்.
இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், மசாலா மட்டும் சேர்த்தா போதும். வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது பிடிக்காத காய் கூட நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா எல்லாம் கோவக்காயில் நல்லா இறங்கி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தோட சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நெல்லிக்காய் ரசமும் கோவக்காய் பொரியலும் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.